ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மேங்கோ ஊறுகாய் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேங்கோ ஊறுகாய் செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கோம். இதுக்கு பதில் நீங்கள் ரொம்ப புளிப்புள்ள மாங்காய் கூட எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு தாம்பூலத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நல்லா இதை காய வைக்கணும். அதாவது எந்த அளவுக்கு காய வைக்கணும்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு காய வச்சா போதும். ரொம்ப அதிகமும் காய வைக்க தேவையில்ல. இது நல்லா காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாங்காவில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு உள்ள ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் 1 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஈரமில்லாத கரண்டி வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 100 கிராம் அளவு கடுகு எடுத்திருக்கோம். அதே போல் 50 கிராம் அளவு சீரகம், மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 5 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, வரமிளகாய் ஒரு 20லேருந்து 25 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு தவாவை சூடுபடுத்திட்டு தவாவில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் சேர்த்துக்கலாம். அதே போல் வெந்தயம், சோம்பு, வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது இது அதிகமாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாவே போதும். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு தான் ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம எடுத்துட்டோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை மூடி நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்பவும் நம்ம அதே கடாயை சூடுபடுத்திக்கலாம். அதில் கடுகு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கடுகு எண்ணெயை பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு ஏறக்கூடாது. அதிலிருந்து புகை மட்டும் வந்தால் போதும். நம்ம கலந்து வச்சுருந்த இந்த பவுடர் கூடயே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக சூடாகிருக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த பவுடரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் கலந்துருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளை துணியை இது போல் மேலே வச்சுட்டு இதை நல்லா கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் இதை 1 டே அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம எந்த ஜாரில் ஊறுகாவை ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதே போல் தான் இந்த கடுகு எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்தி இதில் நம்ம ஊற்றிடலாம்.
இந்த ஊறுகாவை பார்த்திங்கன்னா ஊற தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஊறுகாய் போட்ட உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ அதுலேயும் இதே போல் மேலே ஒரு துணியை வந்து வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு டெய்லியும் இதை வந்து வெயிலில் வச்சுருங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ஊறுகாய் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.